இன்னைக்கு நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிற வார்த்தை என்னன்னா, ஆண்டவருடைய நாமத்தினால அவர் அவைகளின் மேல் வெற்றி சிறந்தவர். இன்னைக்கு நம்மளுக்கு ஆண்டவர் கொடுக்க போற காரியம் என்ன தெரியுமா? வெற்றி சிறந்தவர் அப்படின்னு சொல்லி அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த டைட்டிலை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யாராவது நல்லா கொஞ்சம் சத்தமாக வாசிங்க. கொலோசேயர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தவர். ஆண்டவருக்கு பல நாமங்கள் இருக்கு. இயேசு கிறிஸ்துவுக்கு பல நாமங்கள் இருக்கு. இம்மானுவேல், இரட்சகர், சர்வ வல்லவர், சமாதான பிரபு, ஆலோசனை கர்த்தா அப்படின்னு சொல்லி அதில் ஒரு பேர் என்னன்னா வெற்றி சிறந்தவர். ஆமென் சொல்லுங்க. வெற்றி சிறந்தவர். இன்னைக்கு நம்மளுடைய அப்பா யாரு? வெற்றி சிறந்தவர். சரிங்களா? இப்போ உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். வாழ்க்கையில் எல்லா விஷயங்கள்லையும் வெற்றி வேணுமா தோல்வி வேணுமா? என்ன வேணும்? வெற்றி தானே வேணும் நம்மளுக்கு. நம்ம யாராவது தோல்வி வேணும் நம்ம எதிர்பார்ப்போமா? பார்க்க மாட்டோம். அப்போது ஆண்டவர் நம்மளுக்கு வெற்றியை தருகிற தேவனாக இருக்கிறாரு. அதுலேயும் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரா? வெற்றியிலும் சிறந்தவராக இருக்கிறாரா? அமேன், அமேன். இந்த வெற்றி அப்படின்னு நம்ம பார்க்குறதுல ஒரு பந்தயம், ஒரு போர், இல்லைன்னா விளையாட்டு போன்ற காரியங்களில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? எதிராக வர காரியங்களை முறியடித்து நம்ம ஜெயிச்சு மேலே வர்றதுக்கு பேர் தான் என்னது? வெற்றி. ஓகேங்களா? நம்மளுக்கு ஆவிக்குரிய காரியங்களாக இருந்தாலும் சரி, மாம்சத்துக்குரிய காரியங்களாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணணும்? வெற்றியை நோக்கி தான் நம்ம போக வேண்டுமே தவிர நம்ம என்றைக்கும் தோல்வியில் இருக்கணும்னு நம்ம விருப்பப்பட மாட்டோம். ஆமென். அப்படிப்பட்ட காரியங்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த இடத்துல என்னென்னா, ஆண்டவர் எதில் நம்மளுக்கு வெற்றி சிறந்தார்னா, மீட்டு கொள்வதில் வெற்றி சிறந்தவராக இருக்கிறாராம். இன்னைக்கு நம்மளை மீட்டு கொண்டார். எதுலேருந்து? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, இதில் எல்லாத்துலேயும் இருந்து மீட்டு கொண்டதில் அவர் எப்படி இருக்கிறாரு? வெற்றி சிறந்தவராக இருக்கிறாராம். இந்த கொலோசியர் 2:15 இன்னொரு தடவை நீங்கள் படிங்களேன். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். சரிங்களா? இப்போ 14வது வசனத்தையும் நீங்க படிங்களேன். நம்மளுக்கு எதிரிடையாகவும் கையெழுத்தை குலைத்து எடுத்து போதும் சிலுவையின் மேல் ஆணி அடித்து. இதில் நம்ம இந்த 14வது வசனத்தில் முதல் பாகத்தை நம்ம படிக்கலாமா? நமக்கு எதிரிடையாகவும் விரோதமாகவும் ஒரு கட்டளை நம்மளுக்கு என்ன இருந்துச்சான். ஓகேங்களா? அது என்ன கட்டளை? அது எதுக்கு அந்த கையெழுத்தை ஆண்டவர் குலைச்சி போட்டார்? அது கட்டளை என்ன? இப்போது ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இப்போது நம்ம தாத்தாவுக்கு ஒரு சொத்து இருக்குன்னா அது யாருக்கு வரும்? அவங்க அப்பா, பேரன், இப்படி லைனாக இந்த ஒரு லீனியேஜில் தானே வரும். இப்போது எனக்கு அடுத்தது என் பிள்ளைக்கு, எங்கள் அப்பாவோட சொத்து யாருக்கு வரும்? எனக்கு வரும், என் பிள்ளைக்கு வரும். இந்த மாதிரியான காரியங்களை தான் நம்ம பார்க்குறோம். அப்போது ஆண்டவர் எதை முறியடித்து வெளியே வந்தார்னாக்கா, ஆதாம் செய்த அந்த ஒரு காரியத்தை, என்னது? ஆதாம் ஒரு அக்ரிமெண்ட் சைன் போட்டுட்டாராம். அதை படிக்கலாமா? ரோமர்களுக்கு எழுதின அந்த எபிஸ்டல் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். யாராவது ஒருத்தர் வாசிங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். அதாவது போதும். அதாவது இந்த ஆதாம் என்ன பண்ணாரா? பாவத்தின் அந்த கையெழுத்தை போட்டு மரணம்னு ஒரு அக்ரிமெண்ட்ல நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாரு? கையெழுத்து போட்டுட்டாரு. இப்போ தாத்தாவோட சொத்து பேரனுக்குன்ற மாதிரி முதல் உருவாக்கப்பட்ட மனிதன் அந்த மரணத்திற்கு கையெழுத்து போட்டதுனால அது தொடர்ந்துக்கிட்டே வருதான். நம்மளுக்கு எதிரிடையாகவும் நம்மளுக்கு விரோதமாகவும் பிசாசு செய்த ஒரு அக்ரிமெண்ட் அது.
சரிங்களா? ஆண்டவர் என்ன பண்றாரு, தன்னுடைய ஆவிக்குரிய அவருடைய மகிமை சிறந்த கரங்களினால நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு, உருவாக்கி இருக்கிறாரு. அந்த உருவாக்கும் பொழுது நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோமா, பரிசுத்தம் உள்ளவர்களாய், ஆவிக்குரியவர்களாய், நம்ம ஒரு எல்லாவற்றிற்கும் ஆண்டவருக்கு பிடித்தவர்களாய், அவருடைய மகிமையிலே வெற்றி சிறந்தவர்களாய் நம்ம இருக்கும் பொழுது பிசாசு வரான், அந்த இடத்துல ஏவாளை வஞ்சிக்கிறான். ஏவாளை வஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஆதாமை வஞ்சிக்கிறான். ஆதாம் அந்த இடத்துல பிசாசு கூட ஒரு அக்ரிமெண்ட் போடுறான். நானும் உன் கூட பாவத்தில் இடைப்படுறேன், நானும் உன் கூட சேர்ந்து இந்த பாவத்தில் விழுந்து போறேன்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போடுறான். அந்த அக்ரிமெண்ட்டுக்கு யார் முதல்ல கையெழுத்திடுறது? ஆதாம். இப்போ ஆதாம் கையெழுத்திட்டதுனால அவனுடைய வம்ச வரலாறுல நம்ம எல்லாரும் என்ன ஆயிட்டோம், அதற்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம். சரிங்களா? ஆதாமுக்கு அப்புறம் இவர் நோவா வராரு, மோசே வராரு, தாவீது வராரு, இவங்க எல்லாம் வராங்க. யாருங்க இந்த பாவத்தை நம்மளுக்கு, இந்த அக்ரிமெண்ட்டை நம்மளுக்கு கேன்சல் பண்ணுறது? யார் தாவீதால் கேன்சல் பண்ண முடியுமா, இல்லை மோசேவால் கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்பொழுதாங்க ஒருத்தர் வராரு. இந்த மரணம் என்ற இந்த காரியத்திற்கு ஆதாம் கையெழுத்து இட்டான். சரிங்களா? இந்த கையெழுத்து என்னன்னா, நம்மளை தேவனிடமிருந்து பிரித்து விட்டதாம். அதுதான். அப்போ நம்மளுக்கு விரோதமாகவும் நம்மளுக்கு எதிரடையாகவும் ஒரு கட்டளை இருந்துச்சு, ஒரு அக்ரிமெண்ட் இருந்துச்சு. சரிங்களா? அந்த கட்டளை என்ன பண்ணுச்சா, நம்மளை தேவனிடத்திலிருந்து பிரிச்சிருச்சா. ஓகேங்களா? இப்போ அந்த செகண்ட் ஆஃப் வசனத்தை படிங்களேன். 14வது வசனத்திலேயே செகண்ட் ஆஃப் படிங்க. அந்த கையெழுத்தை குலைத்து, அதான் கொலோசையர், அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்தாராம். சரிங்களா? அந்த கையெழுத்தை கொலைச்சு போட்டுட்டாராம். இப்போ ஒரு என்ன சொல்றது, இப்போ ஒரு மனுஷன் இருக்காரு, எங்கள் தாத்தா இருக்காரு. சரிங்களா? எங்கள் தாத்தா இந்த நிலத்தை நான் எழுதி கொடுத்துட்டேன் அப்படின்னு அவருக்கு போட்ட கையெழுத்தில் அது செல்லுபடி ஆகாதான்றத அடுத்து வர வாரிசுகளான நாம் தான் சொல்ல முடியும். இப்போ என்ன தான் கேட்க முடியும். சரிங்களா? இப்போ நான் ஏதாவது தெரியாமல் கையெழுத்து போட்டிருந்தேன், இப்போ தெரிஞ்சு கையெழுத்து போட்டிருந்தேன்னா அது யாரை சேரும், என் பிள்ளைகளை தான் சேரும். சரிங்களா? அப்போது சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள் அதை உறவு கொண்டாட முடியாது, அது என்ன பண்ண முடியாது, அது சொந்தம் கொண்டாட முடியாது. இப்போ நான் ஒரு லேண்டு வாங்குறேன், ஒரு இடம் வாங்குறேன். சரிங்களா? அந்த இடத்த வாங்கும் பொழுது எங்கள் தாத்தா வாங்கி என் அப்பா பேரில் எழுதுறாரு, என் அப்பா என்ன பண்ணுறாரு, என் பேரில் எழுதுறாரு, நான் என்ன பண்ணுவேன், என் பையன் பேரில் எழுதுறேன். இப்படி லீனியேஜாக வரும் பொழுது திடீர்னு வேற ஒருத்தர் மூணாவது மனுஷன் உள்ள அதை சொந்தம் கொண்டாட முடியுமா? முடியாது. சரிங்களா? அப்போ இந்த பாவத்தின் சம்பளத்தை, மரணத்தை கையெழுத்திட்ட ஆதாம் இதை யாரால முறியடிக்க முடியும்னு பார்த்துட்டே இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்யறாரு, இப்ப தேவன் நேரா வந்தாக்கா அவரே இந்த பாவத்தின் சம்பளத்தின் கட்டளையை முறியடிக்க முடியுமான்னு கேட்டாக்கா அவரால் முடியும். ஆனால் அது அவர் அப்படி செய்யல. நம்ம லீனியேஜில் வரணுன்றதுக்காக இந்த உலகத்துக்கு மாம்சமாக பிறந்து அவரும் மனுஷ சரீரமாக ஆகி இந்த கையெழுத்தை என்ன பண்ணுறாராம், குலைத்து போட்டாராம். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். அவர் அவ்வளோ பெரிய தேவன், அவ்வளோ பெரிய இந்த சர்வ சிருஷ்டிக்கும் மேலானவர், இந்த பூச்சக்கரத்தின் மேல் வீற்றிருக்கிற தேவன், அவர் என்ன பண்ணுறாராம், இந்த பூமிக்கு வராராம். பூமிக்கு மனுஷனாக உருவெடுக்கிறாராம். எதுக்கு? ஆதாம் போட்டான்ல அந்த கையெழுத்து, முதல்ல உருவாக்கப்பட்ட அந்த மனுஷன் அந்த போட்ட கையெழுத்தை அவனுடைய சரீர பிரகாரமாகவே என்ன பண்ணுறாராம், இந்த இடத்துல கேன்சல் பண்ணுறாராம். ஆமேன், ஆமேன். கரங்களை தட்டை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவருக்கு நன்றிகளை சொல்லுங்க. ஏன்னா நம்மளுக்காக மாம்சமா வந்த தேவன் அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணி அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்குனாக்கா, அதை சிலுவையிலே என்ன பண்ணாரு, ஆணி அடித்தாராம். ஓகேங்களா? என்ன சிலுவையில் ஆணி அடித்தாரு? ஏன்னா அந்த காலத்தில் வாழ்ந்த காலத்தில், இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் நிறைய பனிஷ்மெண்ட்ஸ் இருந்துச்சு. சரிங்களா? சிங்க கெபியில் தூக்கி போடுறது, அப்புறம் ஈட்டியில் குத்தி சாகடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு 4 பேர் மத்தியில் செஞ்சிடலாம். சரிங்களா? ஈட்டியை வச்சு கொலை பண்ணுறதோ, தூக்கில் போடுறதோ, இல்லை எண்ணெய் கொப்பரையில் போடுறதோ, இதெல்லாம் ஒரு 4 பேர் மத்தியில் செஞ்சிடலாம். ஆனால் இந்த சிலுவை மரணம்ன்றது என்னத்தை குறிக்குதுனாக்கா, ஒரு அவமானத்தை குறிக்குதான். எது?
ஒரு அவமானம், ஒரு அசிங்கப்பட்டு நம்ம சாகுறோம், ஒரு அவமானத்தோடு நம்ம சாகுறோம். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் மறிக்க போகிறீங்க, ஏதோ ஒரு தப்பு செஞ்சீங்கன்னு உங்கள் தோல் மேலே சிலுவையை வச்சு தெரு தெருவாக ஊர் ஊராக சுற்றிட்டு போகும் பொழுது அந்த அவமானம், அந்த அசிங்கம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாராம், இந்த அக்ரிமெண்ட்டு, இந்த கையெழுத்திட்டதை கொளுத்து போட்டு அந்த அக்ரிமெண்ட்டை என்ன பண்ணுறாரு, சிலுவையில் ஏற்றிட்டாராம். அந்த பாவத்தை சிலுவையில் ஏற்றிட்டாராம். அந்த சிலுவையில் ஏற்றிட்டு அதுக்கு என்ன பண்ணுறாரு, அந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஒரு அவமானத்தை உண்டு பண்ணுறாரு. பாரு, இந்த மனுஷனுடைய ரத்தத்தினால் இது கழுவப்படலை, மேலிருந்து வந்த பரிசுத்த என்னுடைய ரத்தத்தினால் இது என்ன பண்ணப்பட்டிருக்கு, கழுவப்பட்டிருக்கு. இந்த அக்ரிமெண்ட் அதனால் நான் உடச்சி போட்டிருக்கேன்னு சொல்லி அந்த பாவம், அந்த மரணம் அப்படின்ற அந்த காரியத்திற்கு அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, ஒரு அவமானத்தை உண்டு பண்ணுறவராக இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். தேவன் நமக்கு ஒரு அழகான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அந்த அவமானத்தையும் அந்த வெட்கத்தையும் என்ன பண்ணாரு, அவர் சிலுவையில் அந்த இடத்துல அவர் அந்த என்ன பண்ணிட்டாரு, அரைஞ்சு போட்டுட்டாரு. சரிங்களா? தேவன் அப்போ இதை குலைச்சி போட்ட உடனே என்ன ஆச்சுனாக்கா, மனுஷனுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு என்ன ஆச்சு, அது அது கனெக்ட் ஆயிடுச்சு, சேர்ந்துருச்சு. சரிங்களா? எப்போ ஆதாம் தேவனோடு இருக்கிற அந்த கான்ட்ராக்ட் போட்டு தேவன்கிட்ட இருந்து விலகி வர ஆரம்பிச்சானோ, அப்போ தேவன் ஒருவரோடு மாத்திரம்தான் பேசுறதா இருப்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுல இருந்தே பார்க்கலாம். யாரு, நம்ம ஏனோக்கோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். எல்லாரோடும் சஞ்சரிக்க முடியல அந்த நேரத்தில், ஏனோக்கோடு சஞ்சரித்து இருந்தார். அப்புறம் நோவா கிட்ட பேசிட்டு இருந்தார், நோவாவோடு உறவாடி கொண்டு இருந்தார். அதுக்கப்புறம் மோசே கூட உறவாடி கொண்டு இருந்தார். அதுக்கப்புறமா தாவீது கூட உறவாடி கொண்டு இருந்தார். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலான்னா ஒருத்தராக பார்க்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் வந்ததுக்கு அப்புறம் யார் வேணாலும் தேவனோடு உறவாட அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு வழிகளை வகுக்கிறார். அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, அந்த அக்ரிமெண்ட்டை உடச்சி நீங்கள் யார் வேணாலும் என்கிட்ட வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு உறவை உண்டாக்குறார். இயேசு கிறிஸ்து 100% மனிதனாகவும் இருந்தார், 100% தேவனாகவும் இருந்தார். அதனால் மாத்திரம்தான் இந்த அக்ரிமெண்ட்டை உடைக்க முடிஞ்சுதான். சரி, நம்ம பாவங்களுக்கு ஒரு முடிவுரையை தந்தார். அடுத்தது இந்த வசனம் 15 இன்னொரு தடவை நம்ம வாசிக்கலாமா? போதும். வெளியரங்கமான கோலமாக்கி. சரிங்களா? நம்மளுக்கு இன்னும் எதுல என்னன்னா, நம்மளுக்கு எதிரடையாக இருந்த பிசாசை டிஸ்ஆர்ம்டு பண்றாராம். இது இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, உரித்து கொண்டு. அவருடைய என்ன பண்ணுறாரு, அந்த அத்தாரிட்டி, அவனுடைய அந்த அதிகாரம், அவனுடைய பவர், அதெல்லாம் என்ன பண்ணுறாராம், அதெல்லாம் உறிஞ்செடுத்து அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, அவனை ஓப்பன் ஷேம், இங்கிலீஷில் போட்டிருக்கு, வெளியரங்கமான கோலமாக்கி அவனுக்கு ஒரு அவமானத்தை, அவனுக்கு ஒரு அசிங்கத்தை அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, உண்டு பண்ணுறாரு. இந்த உலகத்தின் லோகாதிபதியான பிசாச. நீங்கள் சொல்லுங்கள், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் வாசிங்களேன். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். என்னன்னா, இது நம்ம ஆண்டவரோடு இருக்கிற ஒரு உறவு காட்டுக்குதான். சரிங்களா? நம்ம என்ன பண்ணணும், அந்த 5வது வசனம் படிங்க, 5வது வசனம் படிங்க சிஸ்டர். நம்ம பண்ண வேண்டிய முதல் காரியமே என்ன தெரியுமா, நம்ம புத்தி மேல சாயக்கூடாது. யாரோட புத்தியில இருக்கணுமா, கர்த்தர் மேல் பற்றுதலா இருக்கணும். அதை படிங்க சிஸ்டர். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கணுமா. வேற யார் மேல நீங்க நம்பிக்கையா இருக்க தேவையில்ல. யார் மேல நம்பிக்கையா இருக்கணும், கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கணும். நான் சொன்னல, ஆண்டவர் 100%, ஏசப்பா 100% மனுஷனா இருந்தாரு, 100% ஆண்டவரா இருந்தாரு. உங்களுடைய நம்பிக்கை ஒரு மனுஷன் மேலே இருக்கணும்னா அதுவும் இயேசு கிறிஸ்துவா இருக்கணும். உங்கள் நம்பிக்கை 100% ஒரு தேவன் மேலே இருக்கணும்னா அதுவும் இயேசு கிறிஸ்துவா மட்டும்தான் இருக்கணும். இது வேற யாராலையும் கொடுக்க முடியாது. ஒரு மனுஷங்கிட்ட போய் சொல்லி பாருங்களேன், நான் உன் மேலே நம்பிக்கை வைக்கிறேன்னு. அந்த மனுஷன் மேலே நீங்கள் ஒரு 5 வருஷம் நம்பிக்கை வைக்க முடியுமா? 6வது வருஷம் நம்மளை ஏமாத்திட்டு போயிடுவான். சரிங்களா? நம்மளுக்கு இவ்வளோ நாள் நம்மளுக்கு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க, ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, இவ்வளோ நாள் நான் உன்னை தாங்குறேன், உன்னை ஏந்துறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது என்ன பண்ண முடியாது, நம்மளால்
ரொம்ப நாளைக்கு வர முடியாது. ஒரு கணவன் மனைவி அக்ரிமெண்ட்டே எடுத்துக்கலாமே. நான் வந்து என் மனைவியை நான் கல்யாணம் பண்ணேன், நான் வாழ்விலும் துன்பத்திலும் துக்கத்திலும் உன் கூட எப்போவுமே இருப்பேன். ஆனால் ஒரு மரண பரியந்தம்னு வரும்பொழுது விட்டு போய் தான் ஆகணும். சரிங்களா? அவங்க கூட நான் லைஃப் லாங் வர முடியாது. நான் வந்து உன் கையை பிடிச்சி நானும் பரலோகம் வருவேன், உன் கூடவே நானும் பரலோகம் வருவேன் நம்மளால் போக முடியுமா? முடியாது. அதுதான் வாழ்க்கை. பட் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலான்னா 100% இந்த உலகத்தில் இருக்கும்போது மனுஷனை நம்பணும்னா அதுவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்பலாம். 100% ஒரு தேவனை நம்பணும்னா அதுவும் இயேசு கிறிஸ்துவையே நம்பலாம். அதுக்கு தான் அந்த நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனம். இன்னொரு தடவை வாசிங்க. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவாராம். வேற யாராலையுமே உங்களை என்ன பண்ண முடியாது? கரெக்டான ஒரு வழியில் கூட்டு போக முடியாது. சரிங்களா? வேற யாராலுமே என்ன பண்ண முடியாது? உங்களை கரெக்டான ஒரு பாதையில் கூட்டு போக முடியாது. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, ஒரு சோகம், ஒரு துன்பம்னு வரும்பொழுது உங்களை சரியான பாதையில் நடத்துவதற்கு இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் முடியும். எந்த மனுஷனாலும் முடியாது, எந்த ஆவிக்குரிய தகப்பனாலையும் முடியாது, எந்த ஒரு காரியங்களினாலும் முடியாது. ஆனால் யாரால முடியும்னா இயேசு கிறிஸ்துவினால மட்டும்தான் முடியும். அவரால் மட்டும்தான் உங்களை இந்த இடத்துல இருந்து ஒரு சரியான பாதையில் கூட்டு போக முடியும். அப்போது நம்ம அதை பார்த்துட்டு நம்ம இங்கே வரும்பொழுது 15ஆவது வசனத்தில் சொல்லுது, அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் முறித்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி ஒரு ஓப்பன் ஷேமை என்ன பண்ணுறாரு? அந்த பிசாசுக்கு கொடுக்குறாரு. பாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? இன்னும் இந்த வாழ்க்கையில் நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு போர்த்துன அந்த மகிமையின் அந்த ஒரு போர்வையை நம்ம என்ன பண்ணுறோம்? கலைத்து போட்டுட்டு நாமளும் பிசாசோட அந்த ஓப்பன் ஷேமில் இருக்கிறோம். சரிங்களா? இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அதுதான் நம்ம பார்க்கணும். எனக்கு இந்த ஓப்பன் அந்த வெளியரங்கமான அவமானம் எனக்கு தேவையில்லை, வெளியரங்கமான அந்த கோலம் அது எனக்கு தேவையில்லை. அவனுடைய அதிகாரத்தை, அவனுடைய பவர், அதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? உரித்து போட்டுட்டாரு. அவனை அசிங்கமாக அந்த இடத்துல நிற்க வச்சிருக்கிறாரு. நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா, நாம் ஆண்டவர் கொடுத்த அந்த மகிமையின் போர்வையை போத்தாமல் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அந்த அசிங்கத்துக்கு நேராக ஓடிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அதுக்கு நம்மளுக்கு தேவையில்லை. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் ஒருத்தர் வாசிங்க. நம்மளுக்கு பின்தொடர வேண்டிய காரியம் வேற ஒன்று இருக்கு. ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றார். அது இன்னொரு தடவை வாசிங்க. பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர வேணுமா? சரிங்களா? சமாதானத்தை பின்தொடரணும்னா யாரை பின்தொடரணும்? சமாதான பிரபுவை தான் பின்தொடரணும். வேற யாரையும் போய் நம்ம பின்தொடர முடியாது. அதுக்காக இந்த உலகத்தில் இருக்கிற பிரபுவெல்லாம் நம்ம பின்தொடர முடியாது. சமாதான பிரபுவை தான் பின்தொடரணும். அந்த பொல்லாப்பு செய்வதை விட்டு விட்டு நாம் சமாதானத்தை தேடி ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டுமா? அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கு. இந்த கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நம்ம அது பார்க்கிறோம். இந்த காரியங்கள் தேவன் வெற்றி சிறந்தவராக இருக்கிறாராம். இந்த வெற்றின்றது வந்து சாதாரண வெற்றி இல்லையா, வெற்றியிலையும் சிறந்தவராக இருக்கிற ஒரு வெற்றி. நிறைய பேருக்கு நிறைய வெற்றி வரும். சரிங்களா? அதெல்லாம் வந்து ஒரு சிறந்த வெற்றின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் அந்த வெற்றியையும் சிறந்த வெற்றியாய் காண்பித்தவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இந்த உலகத்தில் எந்த போட்டி வச்சாலும், எந்த பந்தயம் வச்சாலும், எந்த வார் வந்தாலும், எந்த போர் வந்தாலும் ஒருத்தர் நிற்கிறாங்க, ஒருத்தர் ஜெயிக்கிறாங்க. ஆனால் அவங்களால கடைசி வரைக்கும் ஒரு இட்டர்னிட்டியாக வர முடியாது, ஒரு காலத்துக்கும் அவங்களால வர முடியாது. அலெக்சாண்டர் தி கிரேட் இருக்கார். இந்த உலகத்தையே இது பண்ணணும்னு நினச்சார், ஆண்டு கொள்ளணும்னு நினச்சாரு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைம் வரும்போது என்ன ஆச்சு? இறந்துட்டார். அப்போது அவருடைய ஃபியூனரல், அவருடைய அந்த ஃபியூனரல் அடக்கத்தில் அவர் என்ன பண்ணாங்களாம்? அவர் சொன்னாராம், நான் சாகும் பொழுது என் கை ரெண்டுத்தையும் அந்த சவப்பெட்டியிலேருந்து வெளியே வச்சுருங்க அப்படின்னு சொன்னாராம். ஏன் எதுக்குன்னு கேட்கும்போது அப்போ சொன்னாராம், இந்த உலகத்தையே நான் மேற்கொண்டு வந்தாலும் சாகும் பொழுது என்னால் ஒன்றும் கொண்டு போக முடியல அப்படின்னு சொல்லி அலெக்சாண்டர் தி கிரேட் சொன்னாராம்.
ஆனால் ஒன்றுங்க, நம்ம இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்தில் ஏறும் பொழுது நம்மளுக்கு ஒரு விடுதலை அந்த இடத்துல உண்டு பண்ணிட்டு போனார். இந்த உலகத்திலேயே ஒருத்தரோட மரணம் பல பேருக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்ததுன்னா அது இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம், அது இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம். அதனால என்ன பண்ணார், அவரு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அந்த மரணத்தையும் வெற்றி சிறந்தவரானார். நம்ம ஆதாம் இட்ட அந்த கையெழுத்தை, ஆதாம் அடிமைத்தனம் என்ற எழுதிட்ட அந்த அந்த கையெழுத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு, குலைத்து போட்டு அது சிலுவையில் ஆணி அடித்து போட்டாரு. அதாவது அதற்கு சாதாரண ஒரு காரியத்தை அவர் கொடுக்கல, வெற்றியிலையும் சிறந்த வெற்றியை அவர் எடுத்துக்கிட்டாரு. இருக்கிறதுலையும் ரொம்ப மோசமான ஒரு அசிங்கத்தை அந்த பாவத்துக்கு கொடுத்தார், அந்த மரணத்திற்கு கொடுத்தார். மரணமே, நீ எல்லாரையும் ஜெயிச்சிருவேன் நீ நினச்சிக்கிட்டே இருந்த, நீ யாரை வேணாலும் சாவடிக்கலாம், நீ மோசேவை சாவடிக்கலாம், நீ தானியேலை சாவடிக்கலாம், நீ யோசுவாவை சாவடிக்கலாம், நீ தாவீதை சாவடிக்கலாம். ஆனால் அந்த மரணம் என்னை ஒன்றும் என்று செய்யாதுன்னு சொல்லி அந்த மரணத்தை ஜெயிச்சு அந்த இடத்துல என்ன பண்ணாரு, ஒரு வெற்றியை சிறந்தவரா அந்த இடத்துல நின்னார். அதை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? அப்போ அந்த வெற்றி நமக்கு என்ன செய்யும் பார்க்கலாமா இன்னைக்கு? அந்த வெற்றி நமக்கு என்ன செய்ய போகுது? ரோமர் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் யாராவது வாசிங்க. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். அதாவது சாதாரண ஜெயம் இல்லை, ஒரு ஒரு பெரிய, அதாவது ஒரு ஒரு வெற்றிக்கு மேலே அது காமிக்குது. முற்றும் ஜெயம் கொண்டவர்களாய், சாதாரண வெற்றி இல்லை. அதாவது ஒரு பார்ஷியல் ஜெயிக்கிறது, ஒரு 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 பங்கில் நாங்கள் ஜெயிச்சிட்டோம், பார்ட் 1ல் நாங்கள் ஜெயிச்சிட்டோம், நாங்கள் ஒரு ஒரு தனிப்பட்ட நாம் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு கிடையாது. இந்த இடத்துல என்ன ஜெயமா, முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவராய். அந்த வசனத்தை இன்னொரு தடவை வாசிங்க. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். முதல் காரியம், இந்த முற்றும் ஜெயம் கொள்ளுகிற காரியம் எதனால வந்ததுன்னா, நம்மேல் அன்பு கூறுகிறவராலே. சரிங்களா? நீங்கள் யாரை வேணாலும் சொல்லுங்கள், ஒரு காலகட்டத்தில் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் என்ன ஆகும், நம்மளுக்கு ஒரு ஒரு மனஸ்தாபத்தை உண்டு பண்ணோம், ஒரு சண்டையை உண்டு பண்ணோம், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிஸ்டன்ஸை உண்டு பண்ணோம். அது எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி. ஆனால் முற்றும் எப்படி ஜெய கொள்ள முடியும்னா, ஒரே ஒரு அன்பால் மட்டும்தான் முடியும். தாம் தம்மிலே அன்பு கூறுகிறவராலே. எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கிறார் பாருங்க. நம்ம மேலே அவர் அன்பு கூறுறவராக தான் எப்போவுமே இருக்கிறார். ரொம்ப சாதாரண எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம், யோவான் 3:16. என்ன பைபிள் திருப்புறீங்க, என்ன பைபிள் திருப்புறீங்க? தேவன் அந்த ஒரு அன்பு போதுங்க, அந்த ஒரு அன்பு போதும். இன்னைக்கு இந்த உலகத்தினுடைய பாவத்திற்காக ஏன் குமாரனை நான் கொடுக்க முடியாது, நான் நினைப்பேனா சொல்லுங்க? வேறு ஒருத்தருடைய, மூணாவது யாராவது ஒருத்தவங்களுடைய பாவத்திற்கு நீங்கள் போய் மறுச்சதுன்னு சொல்லி என் குமாரனை நான் கொடுக்க முடியாது, உங்கள் குமாரனை நான் கேட்க முடியாது. ஆனால் இந்த உலகத்தை சிருஷ்டித்த, அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்த தேவாதி தேவன், இந்த மாதிரி ஒரு பூமி, இன்னும் பல பூமிகள் இருக்குது, பல கேலக்ஸி இருக்குது, பல காரியங்கள் இருக்குது, இதெல்லாம் உண்டு பண்ண ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்ணுறாராம், இந்த மனுஷங்க அவருடைய பாதரட்சையை அவிழ்க்குவதற்கு கூட நம்ம என்ன இல்லை, பாத்திரம் இல்லை. யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய பாதரட்சையை அவுக்குறது கூட நம்ம என்ன பண்ணலையா, பாத்திரனா இல்லை. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு அன்பு, ஒரு லவ், அந்த லவ்ல என்ன பண்ணுறாரு, என் சரீரத்தை நான் கொடுக்குறேன், என் ரத்தத்தை நான் கொடுக்குறேன்னு சொல்லி அதை கொடுத்து இந்த நம்ம எல்லாரையும் என்ன பண்ணாரு, முற்றிலும் ஜெயம் கொண்டவராய் ஆயிட்டாரு. ஒரு அன்பினால, ஒரு லவ்ல, ஒரு அன்பினால. இந்த அன்பு தாங்க உலகத்தில் சிறந்த அன்பு. வேற எந்த அன்பையுமே சிறந்த அன்புன்னு சொல்ல முடியாது. சொல்லலாம், இந்த டைலாக்ஸ் எல்லாம் சொல்லலாம், நான் அவங்க கூட 100 வருஷம் வாழணும், இதெல்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது, ட்ரெண்டிங்கான ஒரு வசனம். ஆனால் யாரும் யாரு கூடயே 100 வருஷம் வாழவும் முடியாது, அவங்க கூட ஒரே அன்பில் நம்மளால் நிலைத்து வாழவும் முடியாது. சரிங்களா? ஸோ ஆனால் இந்த அன்பு என்ன ஆச்சுன்னா,
2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி முற்றிலும் ஜெயம் கொண்டுச்சோ இன்னைக்கு வரைக்கும், நாளைக்கு நம்மளோட ஜென்ரேஷன் வர வரைக்குமே இந்த அன்பு எப்படி இருக்குமா, முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிற அன்பாக இருக்கும். இதுதாங்க இன்னைக்கு நம்ம பார்க்குறது. அந்த அன்பு, அந்த வெற்றி நம்மளுக்கு என்ன, முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிற ஒரு வெற்றியாக இருக்குதான். ரெண்டாவது ஒரு வெற்றி 1 கொரிந்தியர் 15:55 வாசிக்கலாம். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. சரிங்களா? இந்த இடத்துல நம்ம இன்னொரு ஜெயத்தை நம்ம பார்க்கலாம், வெற்றியை நம்ம பார்க்கலாம். மரணத்தையும் பாதாளத்தையும் அவர் ஜெயிச்சது இல்லாமல் நம்மளையும் ஜெயிக்க வைக்கிற ஒரு வெற்றி இந்த இடத்துல ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா இது பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கும் கிடைக்காத ஒரு காரியம். ஏன் கிடைக்கல? ஏன்னா அவங்களுக்கு ஏசு கிறிஸ்துவானவர் அந்த இடத்துல இல்லை, ஏசு கிறிஸ்துவானோட ரத்தம் அவங்களுக்கு இல்லை, ஏசு கிறிஸ்துவனுடைய சரீரம் அவங்களுக்கு இல்லை. நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மரணமே உன் கூர் எங்கே? சரிங்களா? உன்னுடைய ஹை லெவலோட பீக் எங்கே இருக்குது? நீ யாரை விழுங்கலான்னு நினச்ச, இந்த உலகத்தில் வந்து ஜெயிக்கலான்னு நினச்ச ஏசு கிறிஸ்துவையே மரணத்தில் ஜெயிச்சிடலான்னு நினச்சியா, அந்த மரணமும் அந்த இடத்துல தோற்று போச்சா. பாதாளமே உன் கூர் எங்கே? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஏசு கிறிஸ்து வந்து மரித்ததுக்கப்புறம் பாதாளத்தில் போய் 3 நாட்கள் அந்த இடத்துல பிரசங்கம் பண்ணாருன்னு சொல்லி 1 பேதுருவில் நம்ம வாசிக்கலாம். சரிங்களா? பேதுருவின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கலாம். அப்போது ஆண்டவர் வந்து பாதாளத்துக்கு போயிருந்தாருன்னா அந்த இடத்துல எப்படி இருந்திருக்கும் நீங்கள் சொல்லுங்களேன். ஏன்னா அவர் மரிச்சிட்டாரு, அவருடைய மனுஷிக தன்மை இங்கேயே முடிஞ்சிருச்சு. அவர் தெய்வீக தன்மையை உடையவராக இருந்தார். ஒரு தெய்வீக தன்மையோட அந்த இடத்துல இருக்கிற பிசாசுங்களுக்கு, அந்த இடத்துல இருக்கிற அந்த இடத்துல இருக்க ஆத்துமாக்களுக்கு பிரசங்கம் பண்ண போனாராம். அந்த நோவா காலத்தில் அழிக்கப்பட்ட அந்த ஆத்துமாக்கள் அந்த இடத்துல இருக்கான். அந்த ஆத்துமாக்களுக்கு அவர் பிரசங்கம் பண்ண போனார். அப்போ அந்த பாதாளம் எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்க? அது பாதாளம் மாதிரியா இருந்திருக்கும் முதல்ல? அப்போது ஒரு பாதாளம் அப்படின்ற அந்த ஒரு காரியம், அந்த ஒரு பயம், அந்த ஒரு மரணம், அந்த ஒரு காரியம், அந்த ஒரு சூழ்நிலை கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல போய் நிற்கும் பொழுது, பாதாளமே உன் கூர், மரணமே உன் கூர் அங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? என்ன பாதாளத்துக்கு ஜெயம்? அந்த இடத்துல என்ன ஜெயம் இல்லை தெரியுமா பாதாளத்துக்கு? நீ மரணம் செஞ்சவங்களெல்லாம் இங்கே கூப்பிட்டு வந்து நீ வச்சுக்கிட்டே இருக்கிற, ஆனால் அங்கே ஒருத்தர் மரணிச்சுட்டு உன்னால் கூட்டிகிட்டு வந்து இந்த இடத்துல உட்கார வைக்க முடியல. இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்து உன்னால் பாதாளத்தில் வைக்க முடியல அப்படின்னு சொல்லி தான் இந்த இடத்துல சொல்கிறார். பாதாளமே உன், நீ அங்கேயே தோற்று போயிட்ட. ஒரு மனுஷனாக வந்த ஒரு ஆண்டவரை உன்னால் இந்த இடத்த பாதாளத்தில் உன்னால் வைக்க முடியல. இந்த பாதாளத்தையும் செய்யக்கொள்ளுகிற தேவன் யாரு? ஏசு கிறிஸ்து மட்டும்தான். அடுத்தது கடைசியாக உங்களுக்கு இன்னொரு பாயிண்ட்டை சொல்லி நான் முடிக்கிறேன். 2 கொரிந்தியர் 2:14 யாராவது ஒருத்தர் வாசிங்க. 2 கொரிந்தியர் 2:14 கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற வாசனை. நீங்கள் அது பாருங்களேன், எவ்வளோ அழகாக ஒரு வசனம் இது. வந்து நீங்கள் எப்படி இதை ருசித்து படிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. மோரோவர் எல்லாருக்கும் வந்து பிரியாணினா ரொம்ப பிடிக்கும்ல. இங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது பிரியாணி பிடிக்காதா? சரி, ரொம்ப பசி, காலையில் வேலைக்கு போயாச்சு, காலையில் சாப்பிடல, மத்தியானம் சாப்பிடல, நைட்டு வரீங்க, மனைவி உங்களுக்காக நல்லா சூடாக பிரியாணி செஞ்சு வச்சுருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ எப்படி சாப்பிடுவீங்க? அதை ருசிச்சு அந்த ஒரு பசியில் சாப்பிடும்பொழுது எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் அது சொல்லுங்க. அப்போது அந்த ஒரு ருசிச்சு நம்ம எப்படி சாப்பிடுவோமோ அந்த மாதிரி இந்த வசனத்தை கொஞ்சம் படிக்கலாமா? 2 கொரிந்தியர் 2:14 படிக்க இன்னொரு தடவை படிக்கலாமா? கிறிஸ்துவுக்குள், நான் சொல்கிறது அப்படியே சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி
எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்னன்னா இந்த இடத்துல எல்லா நேரமும் நம்மளுக்கு வெற்றி. நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று பாட்டோம்ல, முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம்னு சொல்லி, அதே தான் இதுவும். நம்மளுக்கு இந்த ஒரு நாள் வெற்றி, 2 நாள் வெற்றி, 3 நாள் வெற்றி அப்படிலாம் இல்லை. நம்ம என்னைக்கு ஆண்டவர் கூட நம்ம அக்ரிமெண்ட் போட்டுட்டோமோ, அவர் வெற்றியிலும் சிறந்தவராக இருக்கிறவர் கூட நம்ம எப்போ அக்ரிமெண்ட் போடுறோமோ எல்லா நேரத்துலேயும் நம்மளுக்கு வெற்றி. குறிப்பிட்ட நேரத்தில் இல்லை, குறிப்பிட்ட இடங்களில் இல்லை, குறிப்பிட்ட காரியங்களில் இல்லை, எல்லா நேரத்திலையும் எல்லா காலங்களிலும் எல்லா வேலையிலும் நம்மளுக்கு என்னதுலையா ஆண்டவர் நம்மளுக்கு வெற்றியை தருகிறவராக இருக்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? ஆதாம் போட்ட அந்த கையெழுத்தை குலைத்தவர்கிட்ட நாம் என்ன பண்ணணும்? ஒரு கையெழுத்து போடணும், நம்ம அக்ரிமெண்ட் போடணும். நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் வித் காட் அதை என்ன பண்ணணும்னா டெவலப் பண்ணணும். சரிங்களா? இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். அப்படி நம்ம செய்யும் பொழுது எல்லா காரியங்களிலும் எல்லா நேரங்களிலும் ஒரு வெற்றி வருமா. அந்த வெற்றி எப்படி இருக்குமா? அந்த வசனத்தில் போட்டிருக்கு, வாசனையை வெளிப்படுத்துகிற தேவன், அவரை அறிகிற வாசனை. இப்போது நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு சென்ட்டு போட்டுட்டு நடந்து போனாக்கா எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? அந்த வாசனை இருக்கும்ல. அந்த மாதிரி தான் இதை சொல்கிறாரு. நீ ஆண்டவர் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதா நீ கையெழுத்து போட்டுட்டு, எனக்கு ஆண்டவரை தெரியும், எனக்கு இயேசு கிறிஸ்துவை தெரியும், அவர் கூட நான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் நடந்து போங்களேன். அந்த வாசனை உங்களை சுற்றி இருக்கிறவங்களை எப்படி மாற்றுதுன்னு நீங்கள் பாருங்கள். இப்போது நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இந்த ஆக்ஸ் பர்ஃப்யூம் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வரும், பார்த்துருப்பீங்க. அவர் அதை அடிச்சுட்டு அவர் ஓடும்பொழுது அவர் பின்னாடி 100 பேர் ஓடியாருவாங்க, 1000 பேர் ஓடியாருவாங்க. ஆனால் அதெல்லாம் உலக பிரகாரமான காரியம். நீ இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு, அந்த அறிவின் அந்த வாசனையை இந்த உலகமே என்ன பண்ணுமா? தெரிஞ்சு கொள்ளுமா. இது எல்லாவற்றிலும் ஜெயிக்கிற ஜெயத்தை நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கி இதுதாங்க நம்மளுக்கு தேவையான ஒரு காரியம். நம்ம என்ன பண்ணணும்னா, கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலையும், கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தையும் 15ஆம் வசனத்தையும் நம்ம படித்தோம்ல, அதுதாங்க இந்த இடத்துல அந்த கடைசியே ஒரு லைன். 15ஆம் வசனத்தில் அந்த கடைசியே ஒரு லைன், அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தவர். இன்னைக்கு அந்த ஆதாம் அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், சாதாரண பழத்தினாலேயா வருது? என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவன் நல்ல ஒரு கிறிஸ்டியனாக இருந்தான், திடீர்னு பின்மாற்றத்தில் போயிட்டான். என்னடா அப்படின்னு கேட்டாக்கா, இல்லை அது எப்படி ஒரு சாதாரண பழத்தில் விழுந்துட்டாங்க, அது எப்படி ஆண்டவர் அக்செப்ட் பண்ணார், எனக்கு இதுவே புரியல முதல்ல, அதனால நான் பின்மாற்றம் ஆகிட்டேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம ஆண்டவர் நம்மளை உருவாக்கி ஒரு ப்ரிஷியஸான ஒரு இடத்துல வச்சுருக்கும் பொழுது பிசாசு சாதாரணமான பழத்தில் நம்ம உழ வச்சுட்டான். அப்போ நம்ம எவ்வளோ வீக்காக இருக்கோம். ஆதாம் தேவனால் உருவாக்கப்பட்டு தன் கையினால் உருவாக்கப்பட்ட ஆதாம் என்னன்னா இந்த ஒரு பழத்தை பார்த்த உடனே விழுந்துட்டான். அந்த அளவுக்கு அவனுடைய வீக் அப்படி இருக்கு. அவன் என்ன பண்ணுறான்? அந்த இடத்துல மரணம் அப்படின்ற அந்த ஒரு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடுறான். அந்த இடத்துல போட்டுட்டா அந்த அக்ரிமெண்ட்டை உடைக்கிறதுக்கு யாருமே வரல, இது வரைக்கும் யாருமே வரல. 2000 வருஷம் ஆச்சு, ஆதாமுக்கு அப்புறம் 4000 வருஷம் ஆச்சு, யாருமே வரல. என்னடா இது, கையெழுத்து போடணும், இந்த அக்ரிமெண்ட்டை யாருமே உடைக்கலையேன்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தர் வராரு. நம்ம எல்லாம் அடிமைத்தனத்தில் வச்சுருந்தான், நம்ம எல்லாரையும் பாவோன்ற அடிமைத்தனத்தில் வச்சுட்டு இருக்கும் பொழுது ஒருத்தர் வராரு. என்ன பண்ணுறாரு? நான் உனக்கு என் உயிரையே கொடுக்குறேன், உயிரையே கொடுத்து அந்த அக்ரிமெண்ட்டை நான் உடைக்கிறேன், இன்னைக்கு நீ விடுதலை ஆகிட்ட, இதை நீ தெரிஞ்சுக்கோன்னு சொல்றாரு. அந்த இடத்துல அவர் சிலுவையின் மேல வெற்றி சிறந்தவராக இருக்கிறாரு. அந்த வெற்றியை நம்மளுக்கு என்ன பண்றாரு? அந்த இடத்துல பங்களிப்பா கொடுக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். இன்னைக்கு நம்மளுக்கு அதுதாங்க வெற்றி சிறந்தவர். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்க போகிறாரு.